ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஏர்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நிபுன் தர்மாதிகாரியோட டைரக்ஷனில் வெளிவந்த இஷ்க் விஷ்க் ரீபவுண்ட்ன்ற ஹிந்தி படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 21 ஜூன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ரொமான்டிக் ஜானர். இந்த படத்தில் ரோஹித் சராஃப், பஷ்மினா ரோஷன், ஜிப்ரான் கான், நைலான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இஷ்க் விஷ்க் ரீபவுண்ட் படம் 2003ல ரிலீஸ் ஆன ஷாகித் கபூரோட படமான இஷ்க் விஷ்கோட மேஜிக்கை ரீகேப்சர் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் மாடர்ன் டேல நடக்கிற லவ் ஸ்டோரியை தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இந்த கதை டேராடூன்ற ஹில் டவுனில் நடக்குது. இந்த ஸ்டோரியில் சானியா ஒரு பப்ளி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஜாகிர் தான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ராகவ் தான் சானியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஜானியா அண்ட் ஜாகிரோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது ராகவ் தான் இவங்களுக்கு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வராங்க. இதுலேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைன் மறைஞ்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. ரோஹித் சராஃப் தான் ராகவா செமையாக நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். இவர் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரோட ஆக்வர்ட்னஸ் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட வல்னரபிலிட்டியை சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இவரோட சார்மிங் ஸ்டைல் அப்புறம் எமோஷ்னல் டெப்த் நல்லாவே இவரோட கேரக்டரை ரொம்ப வெல் டெவலப்டாக காமிச்சிருக்கு. பஷ்மினா ரோஷன் தான் சானியாவாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களோட கன்ஃபியூஷன் அண்ட் எமோஷ்னல் டர்மாயில ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜிப்ரான் கான் தான் ஜாகிரா நடிச்சிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா தான் இருக்கு. ஒரு பாய் ஃப்ரெண்டாக அந்த எமோஷ்னல் இன்டென்சிட்டி இவர்கிட்ட மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். டைரக்டர் விபுல் சாஹி டேராடூனோட பியூட்டிஃபுல் பிக்சரை சினிமாட்டோகிராஃபர் விஜய் அரோரா லென்ஸ் மூலமாக செமையாக காமிச்சிருக்காரு. அந்த ஹில் ஸ்டேஷனோட க்ரீனரி அப்புறம் வைப்ரண்ட்டான காலேஜ் லைஃப்னு எல்லாமே அழகாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட நரேஷன் தான் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது. ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் ஒழுங்காக டெவலப் பண்ணலை அண்ட் கதையும் ரஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. காமெடி சீக்வன்சஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது சச்சின் ஜிகர் ஜோடி தான். அண்ட் இவங்களோட தில் பேச்சாரா சாங் ரொம்ப கேட்சியாக இருக்குது அண்ட் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கு. இஷ்க் விஷ்க் ரீபவுண்டில் ஒரு சில மொமெண்ட்ஸும் இருக்குது. இந்த படத்தோட கோர் ஐடியா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் டு லவர்ஸ் டைனமிக் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரஃப் அண்ட் ரோஷனோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் ஒரு ரிலாக்ஸ் டைமில் சும்மா ஜஸ்ட் ஒன் டைம் பார்க்குற ஒரு லைட்டான ரொமான்டிக் படமாக தான் இருக்குது. இந்த படத்தில் வர சீனிக் விஷுவல்ஸ், கேட்சியான மியூசிக் அப்புறம் சாரஃப் அண்ட் ரோஷனோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டோட மாடர்ன் ட்விஸ்டோட ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.